வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணுலிங்க பார்க்க போகிறது குழந்தைகளுக்கான 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் மெனுங்க. அது வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு 2 கலந்து செய்ய போகிறேங்க. வாங்க எல்லாத்தையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம செய்ய போகிறதுங்க பச்சைப்பயிறு கஞ்சிங்க. பச்சைப்பயிறு கஞ்சி செய்கிறதுக்குங்க நான் ஒரு டம்ளர் இந்த மூடியில் ஒரு மூடிக்கு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை 2 டைம் களைஞ்சிட்டு வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாங்க. இதே மூடியில் அரை மூடிக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாங்க. பச்சைப்பயிரும் நான் 2 டைம் நல்லா களைஞ்சிட்டு வச்சுருக்கேங்க. இல்லைங்க 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் வந்து அதிகமாக போட்டோம்னா கசக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. சீரகம் வேணா இன்னும் கொஞ்சம் கூட எச்சு போட்டுக்கலாங்க. இதில் 2 பல்லுக்கு பூண்டு இருக்குங்க. இதை கொஞ்சம் சின்னதாக வெட்டி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாங்க. இதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறதுனால மிளகா போட வேண்டாங்க. பெப்பர் போட்டாவே அந்த காரமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதை குக்கரில் வச்சுங்க விசில் விடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. 1.5 மூடி அரிசியும் பருப்பும் போட்டிருக்குங்க. அதுக்கு கணக்குப்படி 3 மூடி தண்ணி ஊற்றணும். நான் வந்து இதே மூடியில் 6 மூடிக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம கஞ்சி மாதிரி செய்ய போகிறோங்க. அதனால் அதுக்கு கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றணும். பாத்திரமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்கணும். இப்போ பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. மீதி எம்டி பாத்திரமா இருக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம குக்கருக்குள்ள வச்சு விசில் விடும் போதுங்க தண்ணி எல்லாம் வெளியே சிந்தாதுங்க. அப்புறம் இது அப்போ தான் குழஞ்சி நல்லா வேகுங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டேங்க. இப்போ அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சிடலாங்க. இப்போது இதுக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு வச்சுங்க ஒரு 10 விசில் விடலாங்க. 10 விசில் விடும்போது நம்மளுக்கு அந்த பச்சை பயிரும் அரிசியும் நல்லா குழஞ்சி கஞ்சி மாதிரி வருங்க. அதனால் ஒரு 10 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போது விசில் இறங்கிருச்சுங்க. குக்கரை திறந்து பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசி எல்லாம் சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த பாத்திரத்தை மட்டும் வெளியே எடுத்துடலாங்க. இப்போ நம்ம பெரிய பாத்திரத்தில் குக்கரில் விட்டு விசில் விட்டங்காட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு துளி அரிசி கூட நம்ம வெளியே வரல பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் சும்மா ஒரு கலக்கு மட்டும் கலக்கிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாங்க. கொஞ்சம் சின்ன குழந்தையா இருந்தால் அது நல்லா பருப்பு மத்தோ இல்லை அது மாதிரி ஒரு கரண்டி வச்சோம் நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்ருங்க. மசிச்சு விட்டுட்டு அப்புறம் கொடுக்கலாங்க அவங்களுக்கு. இதை நான் மசிச்சுட்டு காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா மசிச்சு விட்டேங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம பச்சைப்பயிறு வெந்தயம் சீரகம் போட்டதுக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இப்போ வெய்ய காலம் அதிகமாகிருச்சு. குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சூடு பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி சாப்பாடை நம்ம லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க உடம்பு வந்து அந்தளவுக்கு சூடாகாமல் தடுக்கப்படுங்க. அதனால் அவங்களுக்கு சூடு பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். 2வது நம்ம செய்ய போகிறது குழந்தைகளுக்கான மட்டன் தண்ணி குழம்புங்க. 100 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்குங்க. எலும்போடு தான். இது ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேங்க. இது 1 ஸ்பூன் மல்லி பொடி வச்சுருக்காங்க. இது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வச்சுருக்கேங்க. மிளகாத்தூள் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் போட்டுருணுங்க. போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணுங்க. தாராளமாகவே தண்ணி ஊற்றலாங்க. ஏன்னா நம்ம விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா தண்ணி சுண்டி இருக்கும். இப்போது 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மூடி ஒரு 10 விசில் விடலாங்க. அப்போ தான் மட்டன் நல்லா பஞ்சாட்ட வேகும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது விசில் வந்து அடங்கிருச்சுங்க. திறந்து பார்க்கலாங்க மட்டன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் அப்படியே அருமையாக வந்துருச்சுங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றின மாதிரி இப்போல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டிருச்சுங்க. அதுக்காக தான் தண்ணி நிறைய ஊற்றணும்னு சொன்னேங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. ஒரு அடுப்பில் வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கணுங்க. கடுகு பொரிஞ்சின்னையும் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்குங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்குங்க. இதை போட்டு நல்லா வணக்கணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருக்குதுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினையும் நம்ம மட்டன் வெந்துருச்சு இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றலாங்க. குக்கரை கழுவி அந்த தண்ணியும் நல்லா எடுத்து ஊற்றிக்கணுங்க. இப்போ நல்லா குக்கரை கழுவி தண்ணி ஊற்றிட்டுங்க. இது நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. அப்போ தான் மட்டனோட பச்சை வாசனையில் போய் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி சுண்டிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான மட்டன் தண்ணி குழம்பு உங்கள் குழந்தைகளுக்கு ரெடி ஆயிடுச்சு. 3வது நம்ம செய்ய போகிறது ஸ்பினாச் பருப்பு சாதங்க. இல்லை 1/2 கப்பு ரைஸும் 1/2 கப்பு பருப்பும் போட்டு
ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அதுக்கு ஒரு பஞ்சு ஸ்பினாச் எடுத்துக்கணும். ஊற வச்ச பருப்பும் ரைஸும், 1/4 தக்காளி, ஒரு பூண்டு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு. இதில் எதுக்கு உருளைக்கிழங்கு போடுறாங்கன்னா, கீரை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சம்டைம்ஸ் லூஸ் மோஷன் ஆகும். அப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டுட்டோம்னா அந்த லூஸ் மோஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அந்த அரிசி கூட போட போகிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து குக்கரில் விசில் விட போகிறேங்க. 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி எப்பவும் போல தாங்க, அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு 8 விசில் விடலாம். விசில் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு எவ்வளோ நல்லா வெந்து மேலே தெரியுது பாருங்கள். இதுவே நீங்கள் 5 விசில் விட்டிங்கன்னா பருப்பு வேகாது. இப்போது ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பாடை கலக்க வேண்டிதான். இப்போது ஸ்பினாச் பருப்பு சாதம் ரெடி. 4வது நம்ம செய்ய போகிறது குழந்தைகளுக்கான கோழி ரசங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுறணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுங்க, ஏன்னா சிக்கன்லேயே எண்ணெய் பதம் இருக்கும், அதனால் அது எண்ணெய் விடும். இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோடனே அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் கொஞ்சோண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுருக்கேன், ஒரு கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வணக்கலாம். இப்போது ஒரு அரை தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதோட போட்டு நல்லா வணக்கணுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கணும். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் அளவாக கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கணும். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா மசிஞ்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் சிக்கன் போட்டுடலாம். நான் ஒரு 100 கிராம் சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வெட்டி வச்சுருக்கேன். எதனாலனா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டு வேக வைக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது நம்ம அந்த சிக்கன் அவங்க கையில் கொடுத்துட்டா கம்முன்னு கையில் வச்சு விளையாடிட்டு சாப்பிட்ருப்பாங்க. நம்ம அந்த கேப்பில் இந்த ரசத்தோட சாப்பாடை பிணைஞ்சு ஊட்டிடலாம். உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிக்கன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகப்பொடி. எங்கள் பையன் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் மிளகாய் பொடியோ சேர்த்துல. உங்கள் குழந்தை காரம் சாப்பிட்ணுன்னா நீங்கள் மிளகாய் இல்லாட்டி மிளகாய் பொடி ஏதாவது சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்திக்கலாம். மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். இப்போ இந்த மசாலாவும் சிக்கனும் கொஞ்சம் நல்லா கலக்கட்டுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வணக்கணும். தண்ணி ஊற்றலாம். பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி சுண்டணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு காவாசி அளவு தண்ணி சுண்டிருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு மொத்தமாக. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா சுண்டி ரச கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. சிக்கனில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சிக்கன் வெந்திருக்கு பாருங்கள். எலும்பும் சதையும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தான் சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடணும். ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் போடணும். ரசத்துக்கு மோஸ்ட்லி தேங்காய் போட மாட்டாங்க. நம்ம இந்த சிக்கன் ரசங்காட்டி கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம் கம்மியாகவே இருக்கட்டுங்க, ஏன்னா இது ரசங்கும் போது நம்ம நிறையா கொலன்னு தண்ணி மாதிரி ஊட்டுவோம். அதனால் காரமாக இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் கம்மியாகவே போடுங்க. இப்போ 2 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொத்தமல்லி தலையும் தேங்காயும் அந்த ரசத்தோடு நல்லா கலக்கட்டும். 2 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன். இப்போ திறந்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான சிக்கன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. 5வது நம்ம செய்ய போகிறது சுரக்காய் பருப்பு சாதங்க. ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கணுங்க. டம்ளர் அரிசி போடுறோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வேலைக்கு விட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. 1 டம்ளர் அரிசி போட்டேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுக்கணுங்க. 2 டைம் கழிஞ்சிட்டுங்க. அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ மொத்தம் 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு, 1.5 டம்ளருங்க. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. ஏன்னா இது நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வேக வைக்கிறனால தண்ணி அளவாக ஊற்றினா போதுங்க. இப்போது மூடி வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இதில் வெட்டி வச்சு சுரக்காயை போட்டுறாங்க. தோசையும் வெட்டி வச்சுருக்குங்க. இதில் கொஞ்சம் தக்காளி, ஒரு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, இந்த சைஸ் பூண்டு போட்டிருக்குங்க. இதையும் போட்டு நல்லா கலக்கலாங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேங்க காரத்துக்கு. கொஞ்சம் சீரக பொடிங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேங்க.
7-8 விசில் விடலாங்க. 4 விசில் அரிசி வந்துடும். பட் 8 விசில் விட்டாதான் பருப்பு வேகுங்க. இப்போ 8 விசில் விட்டாச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான சுரக்காய் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது நம்ம செய்ய போகிறது சிக்கன் லாலிபாப்புங்க. செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு மசாலா போட்டு வச்சிடலாங்க. 2 சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு சீரக பொடி, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டேன். இதை சிக்கனில் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கனை நல்லா கீட்டாக வெட்டியிருக்குங்க. அப்போ தான் மசாலா சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ இந்த மசாலாவை சிக்கன் நல்லா தடவிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசாலா தடவிட்டேன். இதை மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு மினிமம் 1/2 அன் ஹவர் ஊறணுங்க. இப்போ சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானது இந்த சிக்கனை போட்டு பொரிச்சிடலாங்க. நல்லா திருப்பி விட்டு பொரிச்சிட்டே இருக்கணுங்க. ஒரு 4-5 நிமிஷம் ஆகுங்க. நல்லா சிக்கன் உள்ள வரைக்கும் வேகிறதுக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துச்சு, எடுத்துடலாங்க. இப்போ சுவையான சிக்கன் லாலிபாப் குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் தயிர் சாப்பாடு வச்சு என் குழந்தைக்கு விட்ட போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 7வது நம்ம செய்ய போகிறது சௌ கேரட் பருப்பு சாதங்க. ஃபஸ்ட்டுங்க அரிசி ஊற வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. அதில் இன்னொரு அரிசி போட்டு 1 டம்ளர் கணக்கு பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் பருப்பு, 3/4 டம்ளர் அரிசி போட்டிருக்குங்க. மொத்தம் 1 டம்ளர் ஆச்சு. இது ஒரு வேளைக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போங்க இது 2 டைம் நல்லா கழிஞ்சிட்டுங்க. இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா கழிஞ்சிட்டுங்க. 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேங்க. இது நல்லா ஊறட்டுங்க. ஒரு 1/2 அன் ஹவர். ஒரு 1/4 சௌச்சோ எடுத்து வச்சிருக்கேங்க. தோலில் சீவி விதை எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன கேரட் எடுத்து வச்சிருக்கேங்க. 1/2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா பொடியாக நறுக்கிங்க. இதுக்குள்ளே போட்டு விசில் விடணுங்க. இதை நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நான் இந்த சௌச்சோவையும் கேரட்டையும் நல்லா பொடியாக வெட்டிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாங்க. இந்த சௌச்சோ பார்த்தீங்கன்னா நிறைய நீர்ச்சத்து நிறைந்த காய்ங்க. இப்போ வெய்ய காலம் வரதுக்கு இந்த மாதிரி சௌச்சோவு சுரக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தோம்னா நிறைய நீர்ச்சத்து இருக்கிற காய் சாப்பிடும் போது அவங்களுக்கு நிறைய நீர் அவங்களுக்கு உடம்புல சேரும். தக்காளியும் பொடியாக நறுக்கிட்டேங்க. இதையும் இதுக்குள்ளே போட்டுடலாங்க. இப்போங்க இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடுறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு சீரகம். இப்போங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கிங்க. நல்லா மூடி ஒரு 7-8 விசில் விடலாங்க. விசில் இறங்கிருச்சுங்க. குக்கரை திறந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. காய்கறி கூட நல்லா வெந்துங்க. சென்டரில் நிற்குது. இது ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சாங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிரும். இல்லை அப்படியே சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் காய் ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் விட்டுங்க. பாருங்கள் பருப்பும் அரிசியும் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. கொஞ்சமாக விசில் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வேகாதுங்க. இதில் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இதை வீட்லேயே செஞ்ச நெய். இதோட வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். செக் பண்ணிக்கோங்க. நெய் போட்டு குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் ஊட்டும் போது அவங்களோட வெயிட் நல்லாவே அதிகரிக்குங்க. இப்போ சுவையான குழந்தைகளுக்கான சௌ கேரட் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. 7 நாளைக்கு 7 விதமான குழந்தைகளுக்கு மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.